நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 17 ஜூலை 2024, அதாவது ஆடி மாதம் 1ஆம் தேதி. அந்த ஆடி மாத பலனை, ராசி பலனை பூரா பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் பார்ப்போம். ராசி பலன் என்பது என்ன? எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துருக்கிறது தானே ராசி பலன். ராசி என்பது மனதை குறிக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய நிலை. அதாவது சந்திரன் ஒரு ராசியில் எந்த இடத்துல அமருதோ அந்த இடத்துல அதனுடைய தன்மையை எடுத்து அது ஆளுமை செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் ராசி பலன் பொதுவாகவே ஆவலோடு ஒவ்வொரு வயதினரும், 20 வயதினரும் சரி, 40 வயதினராக இருந்தாலும் சரி, 60 வயதினராக இருந்தாலும் சரி, அந்த ஆர்வம் உள்ளவங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ராசி பலனை எதிர்நோக்கி காலையில் டிவியில் பார்க்குறவங்களும் யூடியூப் சேனலில் பார்க்குறவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய ஆர்வம் எந்த அளவுக்கு அங்கே பேசப்படுது. சந்திரன் மனதை ஆளுமை செய்யும். அப்படி எடுத்துக்கிட்டால் இப்போ மேஷராசி அன்பர்கள், மேஷராசிக்கு என்ன நீங்கள் ஆளுமை செய்ய போகிறீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எப்படி உங்கள் மனம் இயங்குது, உங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, உங்கள் வழிபாடுகள் எப்படி இருக்கிறது, யாரோடு எப்படி உறவாடுவீர்கள், யாரோடு எப்படி பகையாக போவீர்கள், இப்படி பற்றி அமைப்பில் எல்லா விளக்கத்தையும் விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ராசி பலன் அப்படின்ட்டாவே ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனையோ கோடி லட்சம் கோடி மக்கள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்குங்கிற காரணத்தினால ராசி பொலிவாக இருக்கணும். பிறக்கும் போதே ஒரு ஜாதகத்தில் ராசி பிறக்கும் போதே பொலிவாக இருக்கணும் அப்படின்னா ஒளியோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்ல வர்றது. அந்த ஒளி அப்படிங்கிறது பௌர்ணமி அமைப்பில் இருக்க பிறந்தவர்கள், பாதி பௌர்ணமி நிலவில் இருக்க பிறந்தவர்கள், தேய்பிறையில் பிறந்தவர்கள், அதுக்கப்புறம் அமாவாசை திதியில் பிறந்தவர்கள், சுத்தமாக ஒளி இழந்த நிலையில் பிறந்தவர்கள், இவர்களுடைய மனதெல்லாம் எப்படி ஆளுமை செய்யும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஜோதிடப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு 5 வயசு குழந்தைங்க மனதை ஆளுமை பண்ணுன்னா அது பண்ண தெரியாது. அதை ஆளுமை செய்பவர்கள் பெற்றவர்கள். 5 வயது குழந்தைக்கு என்ன பண்ணும்? பசி எடுத்தால் கத்தும், கீழே விழுந்தால் அழுவோம். அது ஆளுமை யார் செய்கிறீங்க? நீங்கள் அதை சமாதானப்படுத்துறதும் அதுக்கு தேவையானதை கொடுத்து அதை மனசை சந்தோஷப்படுத்துறதும் இந்த ஆளுமையை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான ஆளுமையில் இருக்கிறாங்கிறது தான் உண்மை. ஒரு அதிகாரி, ஒரு அரசாங்கத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கிறவன் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள ஆளுமை செய்வார் அப்படிங்கிறது, அரசியல்வாதி மக்கள் ஆளுமை செய்வார்கள் அப்படிங்கிறது, இது எல்லாமே யாரை ஆளுமை செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை. அந்த ஆளுமையில் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் காரணமாக என்ன சிக்கல்கள் ஏற்படுகிறது, என்ன குடும்பத்தில் சிக்கல் ஏற்படுகிறதா, செய்கிற தொழிலில் சிக்கல் ஏற்படுகிறதா, இப்படி பலவிதமான பிரச்சனைகளை முன்னோக்கி இன்றைக்கி சமூகம் போய்கிட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால அந்த சமூகம் என்று சொல்லக்கூடிய மக்கள் எந்தெந்த வகையிலே பாதிப்பை சந்திக்கிறார்கள், எந்தெந்த வகையில சந்தோஷம் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம். பொதுவாக மேஷராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடத்தோடு குரு செவ்வாய் தொடர்பு கொள்கிறார். 4ஆம் இடம் இதில் புனிதப்படுகிறது என்பது ஒரு அர்த்தம். சரி, 2ஆம் இடத்துல என்ன? தனத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு, குடும்ப பாவகத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு, செவ்வாயினுடைய காரகமான சகோதரரை குறிக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகள், குருவின் காரணமான குழந்தைகள், பணம், வரவு, செலவு, இது எல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும். அண்ணன் தம்பி உறவுகள் நன்றாக இருக்கும். அண்ணன் தம்பி உறவுகளிலே வரவு எதிர்பார்த்து கொண்டிருந்தவங்க, அண்ணன் ஏதோ நமக்கு உதவி செய்வார், நமக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற உதவியை எதிர்பார்த்து கொண்டிருந்த மேஷராசி அன்பர்களுக்கு அவருக்கு தேவையான உதவியும் பண உதவியும் பொருள் உதவியும் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே சமயத்தில் அதிகார வலிமையுள்ள ஒரு அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள், நம்ம என்ன சுருக்கமாக சொல்ல போகிறோம், அதிகாரம் ஆளுமை செய்யக்கூடிய பதவியில் இருக்கிறவர்களுக்கு தனவரவு கூடுதலாக இருக்கும். மற்றவர்கள் அவர்களுடைய அந்யோன்யம், அவர்களுடைய பேச்சு திறன், அவர்களுடைய ஆற்றல், இது எல்லாமே நேர்மையாகவும் திறம்படவும் இருக்குங்கிறது தான் அங்கே உண்மை. அதே சமயத்தில் 4ஆம் இடம் அப்படிங்கிறது மக்களோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது சொந்த பந்தம் இல்லாத ஒரு உறவுகள், அதை மக்கள் தொடர்புன்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் சொந்த பந்தங்கள்னு சொல்லக்கூடிய தாய் தந்தையர், சகோதரன் சகோதரிகள், இவர்கள் வழியில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் தகுதியில் நீங்கள் இருக்கிறீர்கள் தான் உண்மை. அவர்களுக்கு தேவையான உதவியை நீங்கள் செய்யும் தகுதியில் நீங்கள் இருக்கிறீங்க. அதே சமயத்தில் 6ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய அந்த 6ஆம் பாவத்தில் கேது உட்கார்ந்துருக்கார். இந்த கேது உட்கார்ந்துருக்கும் போது என்ன செய்யும்? அது குருவின் பார்வையில் இருக்கிறது. 6ஆம் பாவகம் புனிதப்படுகிறது. அரசு வேலையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற வாலிபர்கள், நான் சொல்ல போனால் 25
வயது டு 30 வயதில் இருக்கிறவங்க, அதுக்கு மேற்கொண்ட வயதில் 40 வயதுக்குள் இருப்பவர்களுக்கு கூட அரசு வேலையை எதிர்பார்த்து கொண்டு பரீட்சை எழுதினவங்க, எக்ஸாம் எழுதினவங்க, இவங்க எல்லாம் அதுக்குண்டான வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. பெறுவீங்க, வேலைக்கும் போவீங்க. இந்த அமைப்பு அங்கே நடக்கும் கண்டிப்பாக. அப்போ அரசு வேலை அல்லாதவர்கள் தனியார் துறையில் இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ண போகிறீங்க? தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு அந்த பதவி உயர்வு முதற்கொண்ட அமைப்பு உங்களுக்கு அதில் செயல்படும். எப்பயுமே 6ஆம் பாவகம் 8ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகங்கள் புனிதப்படும் போது, புனிதம் என்பது நான் சொல்லக்கூடிய கருத்து ஒளி பெறும் பொழுது, எந்த பாவகம் அதிகமாக ஒளியை பெறுகிறதோ அந்த பாகம் சுபத்தன்மையாயிடமும் நற்பலன்களை கூடுதலாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை. அதை அந்த அமைப்பின் பிரகாரம் ராசிக்கு 8ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார், ராசிக்கு 6ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார். மங்கள அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து இயற்கை சுபராக அவர் செயல்படுகிறார். அப்போ குரு இந்த ராசிக்கு பாக்கியாதிபதி என்பதால், பாக்கியம் என்பது என்ன? பாக்கியம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனையும், மனைவி பாக்கியம், குழந்தை பாக்கியம், வேலை என்பது ஒரு பாக்கியம், வீடு அமைப்பது ஒரு பாக்கியம், இத்தனையெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மேஷராசி அன்பர்கள் அத்தனை பேருக்குமே இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமணம் ஆகாத இருந்த இளைஞர்களாக இருந்தால் திருமணம் ஆகும் அமைப்பு, 60, 50, 60 வயதை கடந்தவர்களாக இருந்தால் பேர குழந்தையை பார்க்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, நகை பொன் பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் நமக்கு வேலை கிடைக்கல, குடும்பம் அமையலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மேஷராசி அன்பர்களுக்கு எல்லாருமே திருமண வாய்ப்பு கைகூடி வரக்கூடிய அமைப்பு. இதில் இன்னும் என்னென்னா, இந்த ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே சொல்கிறோம்னா, ராசி உங்களுக்கு மேஷம், 2ஆம் இடம் சுபமாக இருக்கிறது, குடும்பம் நன்றாக இருக்கிறது. 2ஆம் இடத்துல என்னென்ன 2ஆம் இடத்துல என்னென்ன நடக்கும்? 2ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்ளும்போது என்னென்ன நடக்கும்? நல்ல விஷயங்கள். குரு ஒரு புனிதத்தன்மை உள்ள கிரகம். நல்லதையே கொடுக்க ஆற்றல் பட்டவர், நல்லதையே கொடுக்க கடமைப்பட்டவர், நல்லதையே கொடுக்க கடமைப்பட்டவர். அவர் குருமங்கள யோகத்தில் இருக்கிறார். அப்போ அந்த குருமங்கலம் யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதனோடு இணைந்து அவர் உட்காந்துருக்கிறார். அப்போ நீங்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறீங்க, எல்லா முயற்சியிலையும் வெற்றி சக்ஸஸ் தான் ஆகிட்டு இருக்கிறீங்க. எப்போ குரு பயிற்சி எப்போ ஆச்சு அப்பயே அது சக்ஸஸ் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த மாதம் நான் சொல்லக்கூடிய அனைத்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய என்ன அமைப்பு அப்படிங்கிற நீங்கள் எதிர்பார்க்குற அமைப்பில் இந்த மாதத்துலேயும் உங்களுக்கு ரொம்ப வரவு செலவுகள் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். அதே சமயத்து எல்ஐசி இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் உள்ளவர்கள், நான் அந்த துறை வாரியாக சொல்லணும், எல்ஐசி இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கை கொடுக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தொகையை அந்த இதை கேட்ச் பண்ண முடியும். அதே சமயத்தில் மருத்துவ ரீதியாக இருக்கிய மருத்துவர்களுக்கும் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, மருத்துவத்தில் பரீட்சை எழுதினவங்க, நீட் போன்ற எக்ஸாம் எழுதினவர்கள் அதில் பாஸ் பண்ணி வெளியே வரக்கூடிய அமைப்பு, முதல் மெரிட்டில் பாஸ் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் அங்கே வந்துடும். நான் சொல்லக்கூடியது ஒளியினுடைய திறனை பொறுத்து. பௌர்ணமி அமைப்பில் ஒருவேளை பௌர்ணமி அமைப்பில் பிறந்தவர்களுக்கு அந்த அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் தேய்பிரையில் இருந்தாலும் கூட அரை நிலா இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு அந்த அமைப்பு கூடுதலாக கிடைக்கும். அவரவர்கள் ஒளித்திறன் ஜாதகத்தில் ராசியினுடைய ஒளித்திறனுக்கு ஏற்றார் போல் தான் அவருடைய மனம் ஆளுமை செய்யுங்கிறது தான் உண்மை. சரி, மேற்கொண்டு அதுக்கு அடுத்தடுத்து எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா? இப்போ 20 வயசு 10 வயசு குழந்தைக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்க்கணும்? நல்லா துணி போட்டுக்கணும், நல்லா சாப்பிட்ணும், அப்பா அம்மாவோட சுற்றணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், ஒரு நல்ல கல்வி கற்றுக்கணும், இந்த ஆசை இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேண்டிய அமைப்பு. 20 வயசில் உள்ளவர்களுக்கு, பருவ வயசில் உள்ளவர்களுக்கு திருமண ஆசை வந்துவிடும், வேலை தொழில் மேலே ஆசை வரும். அதுலேயும் கூடுதலாக நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுமாங்கிற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் மனம் ஆளுமை எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ஒளித்திறனை பொறுத்து தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குங்கிறது தான் உண்மை. அதே சமயத்தில் சில பேருக்கு எனக்கு நல்ல திசை தான் நடந்துகிட்டு இருக்குது, எனக்கு ஒன்றுமே வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எதுவுமே நல்லதே நடக்கலையே அப்படின்னு சொல்லிங்க. ராசி பலன் என்பது இன்றைக்கி ஒரு ராசியில் 1 கோடி பேர் 2 கோடி பேர் இருப்பாங்க. ராசி பலன் என்பது பொதுவானது தான் நான் சொல்கிறது. நான் சொல்லக்கூடியது 50% பேருக்கு கூட அது பொருந்துவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு 25% பேருக்கு ராசி பலன் பொருந்தும். மற்றவர்களுக்கெல்லாமே தசாபுத்தியின் அடிப்படையில் தான் அங்கே சம்பவங்கள் நடக்கும். அதனால் தசாபுத்திக்கு ஏற்றப்பாரு எனக்கு நடக்கலாம் உனக்கு நடக்கலாம் நீங்கள் ராசி பலனை குறை சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. அதனால் ராசி பலனை பொறுத்தளவில் உங்களுக்கு சாதகமான திசைகள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக மேசராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன கூடுதலான திருமணம், வேலை வாய்ப்பு போன்ற கல்வி
தகுதி போன்ற வீடு வாகன சேர்க்கை போன்ற மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு உதவிகரமாகவே நடந்து முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே சமயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கருத்துக்கள் யாருமே நிறைவேறக்கூடிய உங்கள் மனம் எல்லாமே பூர்ணமாக சந்தோஷமடக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் விளங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் மேசராசி அன்பர்கள் எல்லாமே மிகவும் தெளிவாகவும் நன்றாகவும் எல்லா விஷயத்திலையும் உஷாராக நீங்கள் ஜெயிச்சு வருவீங்கிறது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.